நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான புத்தாண்டு ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிற பஞ்சமி திதியில கீழ்நோக்குடைய மக நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்துல பிரீத்தி நாம யோகத்துல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. இப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது 2024 புத்தாண்டில் பெருசாக வரும். அதாவது மழை அப்படிங்கிறது பேஞ்சும் கெடுக்கும் காஞ்சும் கெடுக்கும். வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூடு அப்படிங்கிறது இருக்கும். மழை காலத்தில் ஏகப்பட்ட வெள்ளம் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது வரும். உலக அளவில் முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆபத்து அப்படிங்கிறதும் இருக்குது. இது எல்லாமே இந்த புத்தாண்டில் இருந்தாலும் மக்களை பெரிய அளவில் பாதிக்காத ஒரு புத்தாண்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ கொரோனா பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் லாக்டவுனு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மக்களுக்கு பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். காலசக்கரத்தோட லாபஸ்தானத்தில் கும்பராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வருஷமாக இருக்கும். வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேச ராசியில் பலமாக இருக்காரு. சனி பகவான் கும்பராசிலையும் ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. ஏப்ரல் மாசத்துல குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போக போறாரு. இது எல்லாத்தையும் பொறுத்து ரொம்ப அற்புதமான ஒரு புத்தாண்டு பலன்களை உங்களுக்காக கணிச்சு கொடுக்குறோம். முழுசா பாருங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வெற்றிகரமா அமையிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 வருடம் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வருடம் பிறக்கும் போதே உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி அப்படிம்பாங்க. பொதுவாகவே சனி பகவான் 8வது இடத்துல இருக்காரு அப்படின்னா ரொம்ப ஒரு சோகமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களோட ராசிக்கு 7வது வீட்டுக்கும் அதிபதி அவர் தான், 8வது வீட்டுக்கும் அதிபதி அவர் தான். 8க்கு அதிபதி 8லே இருக்கிறதால பெருசாக எதுவும் பாதிக்க மாட்டார் அந்த மாதிரிலாம் சிலர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா சனி பகவான் நீதிகாரகன். எந்த வீட்டில் இருந்தாலும் அவர் அந்த வீட்டுக்கு உண்டான பலனை நிச்சயமாக கொடுத்தே ஆவார். அவர் 8வது வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிறதால 8ல் உட்காந்துக்கிட்டு நல்லதெல்லாம் பெருசாக செஞ்சிட மாட்டார். அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் மேடு பள்ளத்தை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான். இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு குரு பகவான் 10வது வீட்டில், அதாவது மேச ராசியில் இருக்காரு. 8ல் சனி பகவான், 10ல் குரு பகவான். இது ரெண்டுமே ஒரு சுமாரான அமைப்பு அப்படின்னு சொல்கிறத விட அதுக்கும் ஒருபடி கீழே அப்படின்னே சொல்லிக்கலாம். ஏன்னா 10ல் குரு அப்படிங்கிறது பதவியில் மாற்றம், இருப்பிடத்தில் மாற்றம், வீடு மாற்றம், ஆஃபீஸில் வேலை மாற்றம், தொழில் செஞ்சால் தொழில் மாற்றம், இப்படி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய 10வது இடத்துல தான் குரு பகவான் இருக்காரு. தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறது தான் 10வது இடம். ஆனால் குரு பகவான் அங்கே வந்தால் மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். சில பேருக்கு நல்ல மாற்றமாக இருக்கும், சில பேருக்கு மாற்றம் அப்படிங்கிறது கெடுதலாக இருக்கும். அதனால் சுயஜாதகத்தில் தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்துக்கிறது நல்லது. அதே நேரத்தில் 10ஆம் இடம் அப்படின்னா பொதுவான பலன் என்ன அப்படின்னா, முதலீடெல்லாம் எங்கேயும் போட்டுறாதீங்க. 10 ரூபாய்க்கு தொழில் பண்ணிட்டுறீங்களா, அந்த 10 ரூபாயை போட்டுக்கிட்டு அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டுறீங்களோ அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது. இந்த காலகட்டத்தில் என்கிட்ட பணம் இருக்குது கொஞ்சம் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது, இல்லை நண்பன் ஒருத்தன் இருக்கான் கூட்டாளியாக கூப்பிட்டுக்கலாம் அவனும் கொஞ்சம் முதல் போடுவான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது, இல்லை பேங்கில் ஒரு லோன் வாங்குறது, கடன் வாங்கி தொழில் பண்ணுறது, இதெல்லாம் கிட்டே கூட போகக்கூடாது. முன்கூட்டியே எச்சரிக்கையாகவே சொல்லி போடுறேன். ஏன்னா 10ல் குரு இருக்கும்போது பதவியில் மாற்றம், அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது அது நல்ல மாற்றமாக இருக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இல்லை. அதனால் ஏப்ரல் மாதம் வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமைக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆன்மீக பயணங்கள் செய்யுங்க, குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஏப்ரல் மாதம் வரைக்கும் பொறுத்துக்கிட்டு தான் போகணும். ஏன் ஏப்ரலுக்கு அப்புறம் நல்லா இருக்குமா ஜோசியரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அஷ்டம சனி காலகட்டத்தில் சுமாரான பலன் அப்படின்னாலும் கூட ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகி வராரு. குரு பகவான் எங்கே பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில். அப்போ அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பூர்வீக சொத்து ஏதாவது விற்கணுமா, விற்று காசு கைக்கு வந்துடும். ஒரு வண்டி வாகனம் வாங்கி விற்க முடியாமல் கிடக்கா, விற்று காசு கைக்கு வந்துடும். ஆக மொத்தம் காசு பணத்துக்கு உங்களுக்கு ஏப்ரலுக்கு பிறகு பஞ்சம் இருக்காது. அதே நேரத்தில் காசு பணம் தான் இருக்கே அப்படின்னு முதலீடு செஞ்சு அதை அழிச்சிடாதீங்க. ஏதோ இருக்கிறத கொண்டு
நம்ம அப்படியே சிக்கனமாக செலவு பண்ணி காலத்தை ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கணும். அதேமாரியே பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு, ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு, இந்த ரெண்டுமே இருக்குது. உங்களை பயமுறுத்தணுங்கிறதுக்காகலாம் சொல்லலை, புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வீங்க, கூட யாராவது பெண் ஊழியர்கள் வேலை செய்வாங்க, ஒரு கிண்டல் கேலி நக்கல் நையாண்டிக்கு ஏதாவது ஒன்று பேச போய் அதை அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டு பெரிய பெறலையும் உண்டாகிற வாய்ப்பு இருக்குது. அதேமாரி பெண்களும் சரி, சொந்தக்காரன் உறவுக்காரன் யாராவது வீட்டுக்கு வந்தால் வாசலோடு தண்ணியை கொடுத்து நல்லபடியாக அனுப்பி வைங்க. ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும். நம்ம விளையாட்டாக ஒன்று பேச போய் கிண்டலாக ஒன்று பேச போய் நம்மளுடைய குணநலன் பற்றி ஒரு தவறான புரிதல் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது. அதனால் கூடுமான வரைக்கும் பூனையை விரட்டுறதை விட மீனை மூடி வைக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. சரி, ஏப்ரல் 21க்கு பிறகு ரிஷபராசிக்கு குரு பகவான் வந்தோடனே காசு பணம் நல்லபடியாக கிடைக்கும். தொழில் செஞ்சுக்கிட்டுறீங்களா, இப்போ மந்தமாக தான் இருக்கும், அந்த மந்த நிலை அப்படிங்கிறது லேசாக மாறும். பரவாயில்லடா, நமக்கு வர்றது ஏதோ செலவுக்கு போதும், மிச்சம் பிடிக்காட்டியும் பரவாயில்லையே, கடன் வாங்காமல் வாழ்கிறனே, அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். கவலைப்பட வேண்டியதில்லை. அஷ்டம சனி தானே அப்படின்னு பெருசாக நாம் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த காலகட்டத்திலேயே கொஞ்சம் நேர்மையோடு நாம் வசித்தோம் அப்படின்னு வச்சிங்களேன், சனி பகவானே வாரி கொடுத்துருவார். அஷ்டமத்தில் சனி உங்களை சோதித்து பார்ப்பார். அந்த சோதனையை கடந்துக்கிட்டு நீதி வலுவாமல் வாழ்க்கையை ஓட்டினோம்னா சனி பகவான் வாரி கொடுப்பாரு. அதோட உங்களோட ராசிக்கு 9வது வீட்டில் ராகு இருக்கார். அப்போ ராகு 9ல் இருக்கார் அப்படின்னா 9வது இடம் அப்படிங்கிறது அப்பாவை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல ராகு இருக்கும்போது பெத்த தந்தைக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்துக்கணும். அப்பா அப்படின்னா ஒரு 50 வயசு 60 வயசு இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரத்த அழுத்தம், சர்க்கரை, இந்த மாதிரி ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அப்பப்போ பரிசோதனை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதோட உங்களோட ராசிக்கு 3வது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் கேது உட்காந்துருக்காரு. அப்போ 3ல் கேது இருக்கும்போது உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தந்தை வழி உறவுகளில் நிறைய விசேஷ நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். அதால் 10 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். தாய்மாமா வகையில் ஏதாவது பகை இருந்தாலோ, இல்லை பொண்ணு கொடுத்த இடத்துல எடுத்த இடத்துல ஏதாவது பகை இருந்தாலோ இப்போ அதெல்லாம் நீங்கி ஒரு சுபிட்சம் இருக்கும். என்னதான் நமக்கு 10 ரூபா கஷ்டம் அப்படிங்கிறது வந்தாலும் கூட இந்த நேரத்தில் நம்மளை கொஞ்சம் தாங்கிக்கிறதுக்கு உறவுகளை கொடுக்குற மாதிரி கேது பகவான் நல்லது செய்வார். கீழே விழுந்தா தூக்கி விட 2 பேர் இருக்கான், எனக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து நிற்கிறதுக்கு 4 பேர் இருக்கான் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதனால் நீங்கள் பெருசாக அதை பற்றி பயப்பட வேண்டியது கிடையாது. அதுமாரி வேலைக்கு போகிற இடத்துல அடுத்தவங்க வேலையை வாங்கி நம்ம செய்யக்கூடாது. கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தேவையில்லாத வீண் பழி ஏற்படும். அதேமாரி நம்ம வேலையவும் நம்ம அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்கக்கூடாது. எவ்வளோ வேலையை கொண்டு வந்து ஆஃபீஸில் நம்ம வேலை கொட்டினாலும், அஷ்டம சனி காலகட்டத்தில் கொட்டினாலும் இல்லை கொட்டுவாங்க, வேணும்னே நம்மளை ஆஃபீஸை விட்டு நம்மளாம் ஓடணும் அப்படிங்கிற அளவுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. இப்போதைக்கு நம்ம வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடினாலும் அமையாது. அப்படிங்கிறதால கஷ்டம் நஷ்டம் நம்மளோட இருக்கட்டும்னு சொல்லிட்டு தாங்கிக்கிறது தான் நல்லது. வேலையை வாங்கி அடுத்தவன்கிட்ட ஒப்படைக்காமல் நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். ஏன்னா இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு அவர் சரியாக செய்யலைன்னாலும் பழியை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கூடுமான வரைக்கும் அடுத்தவங்க வேலையை செய்யாதீங்க, உங்கள் வேலையை மற்றவங்கக்கிட்ட ஒப்படைக்காதீங்க. அதுமாரி உறவுகள் வகையில் ஏதாவது திருமண நிகழ்ச்சி நடக்குது, ஒரு பொண்ணு ஒன்று பாருப்பா அப்படிம்பாங்க, இல்லைனா என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாரும்பாங்க. இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் தலையிடாதீங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று நடந்தால் ஒன்றால் போச்சுறான்னு தலையில் தூக்கி பெருசாக பழியை போட்டுருவாங்க. அப்பா இந்த பொண்ணு மாப்பிள்ளை விவகாரத்தெல்லாம் நான் தலையிடுறதில்ல, எனக்கு அந்தளவுக்கு அனுபவம் பத்தாது, வயசும் பத்தாது, எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு ஒதுங்கிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு நம்ம பொழப்பை நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது தான் சரி. மற்றபடி அடுத்தவன் பஞ்சாயத்துக்கு போகிறதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. கடன் வாங்கு, கடன் கொடுக்க, அதோட முடிச்சிடும். இந்த இன்னொருத்தனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஜவாப்தாரி ஏற்றுக்கிறது, இதெல்லாம் வச்சுக்க கூடாது. அதுமாரி ஒரு இடத்துல ஒரு பஞ்சாயத்து நடக்குது, ஒரு அரசியலை பற்றி பேசுகிறாங்க, ஒரு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே குறுக்க போய் நம்ம வாயை கொடுக்கக்கூடாது. எவனோ எக்கடை கிட்டு போகிறான்ட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம வந்துடணும். ஆக மொத்தம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கஷ்டம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஏப்ரலுக்கு மேலே காசு பணத்துக்கு கஷ்டம் இருக்காது. பிற விஷயங்களில் நல்லது கெட்டது வர்றது நம்ம நடத்தையை பொறுத்து தான் இருக்குது. ஆக மொத்தம் இந்த 2024 அப்படிங்கிறது உங்களை சோதிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அப்பப்போ சில நன்மைகள் அப்படிங்கிறதையும் கொடுக்கும். தினமும் குளிச்சு முழுவிட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சி மனசார வணங்குங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு உங்களோட அன்றாட வேலைகளை செய்யுங்க. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க.
மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இது ஒரு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.